பிலிப்பியர் 4:6-7 என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸோ இந்த வசனத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னா, நம்மளுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் வேண்டுதல்கள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் ஒரு விஷயத்தோடு சேர்த்து கொடுக்கும்போது நம்மளுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உண்டாயிருக்குமா. அதை எதோடு சேர்த்து கொடுக்கணும்? நம்ம ப்ரேயரையும் நம்ம பெட்டிஷன்ஸையும் எதோடு சேர்த்து கொடுக்க சொல்கிறார் அப்படின்னா, ஸ்தோத்திரத்தோடே, வித் தேங்க்ஸ் கிவிங். ஸோ ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஃபஸ்ட்டு எல்லாம் தேங்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ப்ரேயர் அண்ட் ரெக்வெஸ்ட்டை எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் வைக்கும்போது ஒரு தேவ சமாதானம் நம்மளை சூழ்ந்து கொள்ளுமா. ஆண்டவர் அவருடைய சமாதானத்தினால நம்மளை நிரப்புவார். ஸோ இனிமேல் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா?